நீங்க பாத்துருக்க ஹெலன் அப்படிங்கிற பொண்ணு அவங்க வீட்டு டோரை ஓபன் பண்றா. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வேறொரு பொண்ணு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவளும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றா. அவர் போன் எடுக்காத விஷயம் தெரியுமே. இவளும் கோவத்துல அங்க இருந்து டோரை எத்த ஆரம்பிக்கிறா. இவன் ஒவ்வொரு முறை எத்தவுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா அடிபட்டுக்கிட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு ரொம்பவே கோவம் வந்து அந்த டோர்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. இவரை பார்க்குமே ஹெலனும் அவரை கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஹெலன் கிட்ட எதுக்கு பைத்திய மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி கோவமா கேக்குறாங்க. அப்போதாங்க ஹெலன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றா. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஆனா இது வரைக்கும் என்கிட்ட குழந்தையும் பணமும் இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் என்னையவே விட்டுட்டு போயிருக்கான். இவ்வளவு வருஷம் பழகி என்னை விட்டுட்டு போனாவே உன்னை விட்டுட்டு போக எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கவே ஹெலனோட ஹஸ்பண்டும் அவளை போட்டு பயங்கரமா அடிச்சு என்னோட சாப்பாட்டையே சாப்பிட்டு என்னையவே குறை சொல்றியான்னு சொல்லி பணம் இல்லாத உன் கூட வாழ்ந்து நான் கஷ்டப்படுறதுக்கு இவளை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹெலன் அவகிட்ட இவ்வளவு நாளா டீமண்ட் தான் எனக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எப்போ என்னோட வாழ்க்கையில துரோகம் பண்ணியோ அப்ப இருந்தே நானும் உன்னைய மறந்துட்டேன். இனி நீ இல்லாம தனியாவே என்னோட வாழ்க்கையை பார்த்துப்பேன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை வாழ தொடங்கிடுறாங்க.